ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இதில் ஜாபுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இது பப்ளிக் செக்டர். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நரோரா அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் யூபியில் இருக்குது. இதில் நிறையா போஸ்ட் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் டேட் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் 3/12/2021. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 27/12/2021. நாப்ஸ்ன்னு சொல்லுவோம், நரோரா அட்டாமிக் பவர் ஸ்டேஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நர்ஸ் ஏ இதில் 3 போஸ்ட் இருக்குது. ஒரு போஸ்ட் ஓபிசிக்கு, யூஆரில் 2 போஸ்ட் இருக்குது. பேக்லாங் வேகன்சியில் பார்த்தீங்க அப்படின்னா 2 போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, பிடபிள்யூடிக்கு. தென் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைஃபன்ட்ரி ட்ரெயினி சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் கேட்டகரி 1. இதில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கு 4 போஸ்ட் இருக்குது. 4 போஸ்ட்டில் ஒரு போஸ்ட் ஓபிசிக்கும் 3 போஸ்ட் யூஆருக்கும் இருக்குது. எலக்ட்ரிக்கல் இருக்குது. எலக்ட்ரிக்கலில் ஒரு போஸ்ட் இருக்குது, எஸ்டிக்கு இருக்குது. எலக்ட்ரிக்கலில் 2 போஸ்ட் இருக்குது. 2ல் எஸ்டிக்கு ஒரு போஸ்ட்டும் யூஆருக்கு ஒரு போஸ்ட்டும் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸில் 2 போஸ்ட்டு. அந்த 2 போஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா யூஆருக்கு ஒரு போஸ்ட் இருக்குது. பிடபிள்யூடிக்கு ஒரு போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, மெக்கானிக்கல்லே பேக்லாங் வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் இருக்குது. அது பிடபிள்யூடியில் இருக்குது. ஓகேங்களா, ரெண்டும் சேர்த்து ஏ அண்ட் பி ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 5 போஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபார்மசிஸ்ட் பி இருக்குது. அதில் ஒரு போஸ்ட்டு, அது யூஆருக்கு இருக்குது. நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட் டெக்னீஷியன் பி, அதில் ஒரு போஸ்ட் இருக்குது, யூஆருக்கு இருக்குது. ஸ்டைஃபன்ட்ரி ட்ரெயினி கேட்டகரி 2 டோட்டல் 17 போஸ்ட் இருக்குது. ஸ்டைஃபன்ட்ரி ட்ரெயினி கேட்டகரி 2 ஆப்ரேட்டர். ஓகேங்களா, இது ஆப்ரேஷனில் 17 போஸ்ட் இருக்குது. எஸ்சிக்கு 3 போஸ்ட்டு, ஓபிசிக்கு 4 போஸ்ட்டு, இடபிள்யூஎஸ்க்கு ஒரு போஸ்ட்டு, யூஆருக்கு 8 போஸ்ட்டு, பிடபிள்யூடிக்கு ஒரு போஸ்ட்டு. நெக்ஸ்ட் பேக்லாங் வேகன்சியில் ஒரு போஸ்ட் இருக்குது, பிடபிள்யூடிக்கு 1. டோட்டல் 18 வேகன்சி இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டைஃபன்ட்ரி ட்ரெயினி கேட்டகரி 2 மெயின்டெனரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட்டருக்கு 14 போஸ்ட் இருக்குது கரண்ட் வேகன்சியில். பேக்லாங்கில் 1 இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்சிக்கு 2 போஸ்ட்டு, ஓபிசிக்கு 3 போஸ்ட்டு, இடபிள்யூஎஸ்க்கு ஒரு போஸ்ட்டு, யூஆருக்கு 7 போஸ்ட்டு, பிடபிள்யூடிக்கு 1 போஸ்ட்டு. பேக்லாங்கில் 1 இருக்குது, பிடபிள்யூடிக்கு 1 இருக்குது. ஓகேங்களா, டோட்டல் 15 போஸ்ட்டு. நெக்ஸ்ட் எலக்ட்ரீஷியனில் பார்த்தீங்கன்னா டோட்டல் 8 போஸ்ட் இருக்குது. 1 எஸ்சிக்கும், 2 ஓபிசிக்கும், இடபிள்யூஎஸ்க்கு ஒரு போஸ்ட்டும், யூஆருக்கு 4 போஸ்ட் இருக்குது. பேக்லாங்கில் ஒரு போஸ்ட் இருக்குது. ஓகேங்களா, அது பிடபிள்யூடியில் டோட்டல் 9 போஸ்ட்டு. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் கிரேட் ஹச்ஆருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 போஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் கிரேடு எஃப்என்டிஏ ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட் கிரேடு சிஎம்எம்க்கு பார்த்தீங்கன்னா 2 போஸ்ட் இருக்குது. ஸ்டெனோ கிரேடு 1க்கு 2 போஸ்ட் இருக்குது. நர்ஸ் ஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷனில் சேலரி கொடுத்துருக்காங்க 44,900 ரூபா. ஓகேங்களா, இனிஷியல் பே 44,900 ரூபா லெவல் 7ல் தர்றாங்க. நெக்ஸ்ட் ஸ்டைஃபன்ட்ரி ட்ரெயினி கேட்டகரி 1 இதுக்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். ஃபஸ்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 16,000 ரூபாயும், செகண்ட் இயருக்கு 18,000 ரூபாயும் தர்றாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் 6 மந்த் இது 1.5 வருஷம் தான் உங்களுக்கு ட்ரைனிங். ஸ்டைஃபன்ட்ரி ட்ரெயினி கேட்டகரி 1 இருந்தால் டிப்ளமோ கேட்டகரிக்கு. ஃபார்மசிஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். இனிஷியல் பே 29,200 ரூபா தர்றாங்க. ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட் டெக்னீஷியன் பிக்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். இனிஷியல் பே பார்த்தீங்கன்னா 21,700 லெவல் 3ல் உங்களுக்கு சேலரி தராங்க. ஸ்டைஃபன்ட்ரி ட்ரெயினி கேட்டகரி 2 ஆப்ரேட்டர் அண்டு ஸ்டைஃபன்ட்ரி ட்ரெயினி கேட்டகரி 2 மெயின்டெனர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 24 வயசுக்குள்ளே இருக்கணும். ஃபஸ்ட் இயர் டியூரிங் ஃபஸ்ட் இயர் ட்ரைனிங் 10,500 ரூபா பர் மந்த் தருவாங்க. டியூரிங் செகண்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 12,500 தருவாங்க. ஓகேங்களா, 2 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 21,700 ரூபா லெவல் 3ல் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அசிஸ்டன்ட் கிரேட் 1 ஹச்ஆருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியல் பே 25,500. அசிஸ்டன்ட் கிரேடு ஹச்ஆர் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸு, சிஎம்எம், ஸ்டெனோ கிரேட் 1 இவங்களுக்குலாம் 21 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கணும். இனிஷியல் பே லெவல் 4ல் தர்றாங்க 25,500. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசி நான் கிரிமினலுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. பிடபிள்யூடிக்கு 10 இயர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் ரிலாக்ஸேஷன் இருக்குது. நர்ஸ் ஏ
நர்ஸ் ஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 12th ஸ்டாண்டர்ட் அண்டு டிப்ளமோ இன் நர்சிங் அண்டு மிட்வைஃபை 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். 3 இயர்ஸ் கோர்ஸு. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிஎஸ்சி நர்சிங் வந்து முடிச்சிருக்கலாம். ஆர் நர்சிங் சர்டிஃபிகேட் வித் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஹாஸ்பிட்டல் ஆர் நர்சிங் அசிஸ்டன்ட் கிளாஸ் 3 அண்ட் அபோவ் ஃப்ரம் தி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்னு வந்து சொல்கிறாங்க. வேலிட் ரிஜிஸ்ட்ரேஷன் as nursing from Central State Nursing Council in India. Candidate processing degree in nursing qualification may be considered for the awarding of 2 additional increment. ஓகேங்களா, நீங்கள் வந்து நர்சிங்கில் வந்து டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து அவார்டு இந்த 2 இன்க்ரிமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து அடிஷனலாக தருவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸ்டைஃபண்ட் ட்ரெயினி கேட்டகரி 1 இதில் பார்த்தீங்கன்னா வந்து டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும். லெஸ் தென் வந்து 60% மார்க்குள்ள மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இதில் வந்து முடிச்சிருக்கணும். ஓகேங்களா. ஃபார்மசிஸ்ட் வந்து நீங்கள் வந்து 10th +2 ப்ளஸ் 2 இயர்ஸ் டிப்ளமோ இன் ஃபார்மசி, 3 month ட்ரைனிங் இன் ஃபார்மசி ப்ளஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அஸ் ஏ ஃபார்மசிஸ்ட் வித் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சிலில் வந்து பதிவு பண்ணியிருக்கணும் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட் டெக்னீஷியன் பி பார்த்தீங்க அப்படின்னா வந்து 12th முடிச்சிருக்கணும். 60% மார்க்குக்குள்ள 1 year சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் தியேட்டர் வந்து வச்சுருக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஸ்டைஃபண்ட்ரி ட்ரெயினி ஆப்ரேட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹச்எஸ்சி 12th வந்து முடிச்சிருக்கணும். 10th +2 சயின்ஸ் சப்ஜெக்டில் வித் நாட் லெஸ் தென் 50% மார்க் இன் சயின்ஸ் அண்டு மேத்தமேட்டிக்ஸ் இண்டிவிஜுவலி. shall have English as one of the subject SSC level examination. ஸ்டைஃபண்ட்ரி ட்ரெயினி STTM கேட்டகரி 2 பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து SSC 10th வந்து 50% மார்க் வந்து நீங்கள் வந்து எடுத்துருக்கணும். எதுலன்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்டு மேத்தமேட்டிக்ஸில் இண்டிவிஜுவலி 2 years ITI சர்டிஃபிகேட் எலக்ட்ரீஷியன், ஃபிட்டர் இதில் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் கிரேடு HR. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அசிஸ்டன்ட் கிரேடு HR, அசிஸ்டன்ட் கிரேடு 1 ஃபினான்ஸ் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன், அசிஸ்டன்ட் கிரேடு 1 CNMM. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனி பேச்சுலர் டிகிரி வித் மினிமம் 50% மார்க் இன் அக்ரகேட் ஃப்ரம் ஏ ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூஷன். Essential requirement for skill test for post of serial number 7 to 9, 30 word per minute, typing speed on PC in English. Should have passed a certificate course of duration of not less than 6 months on MS Windows operating system and desktop application such as MS Office, Word, Excel, Access and PowerPoint, email management and internet surfing. However, this will not apply to the candidate who have studied computer science, computer application as one of the subject in their school or college curriculum. Steno grade 1 இதில் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி with minimum 50% mark aggregated from a recognized university or institution. Speed of 18 word per minute in English stenography. Speed of 40 word per minute in English typing on PC. Performance will be given to the candidate who possesses knowledge of Hindi typing, Hindi stenography. ஸ்டைஃபண்ட்ரி ட்ரெயினி கேட்டகரி 1க்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 18 மாதம் வந்து உங்களுக்கு ட்ரைனிங்கு. ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 16,000 ரூபா, செகண்ட் இயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 18,000 ரூபா பர் மந்த் வந்து தருவாங்க. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நேம் ஆஃப் த ஃபோர்ஸ் நர்சிங் அசிஸ்டண்ட்டு நர்ஸ் A, ஃபார்மசிஸ்ட் B, நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட் டெக்னீஷியன் B, ஸ்டைஃபண்ட்ரி ட்ரெயினி மெயின்டெனர் கேட் 2, அசிஸ்டன்ட் கிரேடு 1 HR, அசிஸ்டன்ட் கிரேடு 1 F&A, அசிஸ்டன்ட் கிரேடு 1 C&MM, ஸ்டெனோ கிரேடு 1 இவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம் ப்ளஸ் ஸ்கில் டெஸ்ட். த ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் பி OMR பேஸ்டு ஆர் கம்ப்யூட்டர் பேஸ்டு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டைஃபண்ட்ரி ட்ரெயின் STTM ஆப்ரேஷன் கேட் 2, அதுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன். த ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் பி OMR பேஸ்டு ஆர் கம்ப்யூட்டர் பேஸ்டு. ஸ்டைஃபண்ட்ரி ட்ரெயினி சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ST/SA கேட் 1 பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ளஸ்
பர்சனல் இன்டர்வியூ த ரிட்டன் எக்ஸாமினேஷன் வில் பி OMR பேஸ்ட் ஆர் கம்ப்யூட்டர் பேஸ்ட்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நர்ஸ் ஏ, ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டண்ட்டு, டெக்னீஷியன் பி, பார்மசிஸ்ட் பி இவங்களுக்குலாம் வந்து 2 ஸ்டேஜ் வந்து ஸ்டேஜ் 1 அண்ட் ஸ்டேஜ் 2. ஸ்டேஜ் 1 வந்து ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டு 1 ஹவர் டியூரேஷன். ஸ்டேஜ் 2 வந்து அட்வான்ஸ் டெஸ்ட்டு 2 ஹவர்ஸ் டியூரேஷன். ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 50 கொஸ்டின் 50 கொஸ்டின் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ். மேத்தமெட்டிக்ஸில் 20 கொஸ்டின், சயின்ஸில் வந்து 20 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸில் வந்து 10 கொஸ்டின். ஓகேங்களா? 1 மார்க் வந்து ஈச் கொஸ்டின் வந்து 3 மார்க்கு. இதில் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு கொஸ்டின் வந்து தப்பாச்சு அப்படின்னா வந்து 1 மார்க் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. குவாலிஃபையிங் ஸ்டாண்டர்டு இது வந்து குவாலிஃபையிங் ஸ்டாண்டர்ட் தான் வந்து சொல்கிறாங்க. 40% ஜென்ரல் கேட்டகரி யூஆர் இடபிள்யூஎஸ். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி வந்து 30% வந்து மார்க் எடுக்கணும். ஓகேங்களா? அக்கார்டிங்லி தி ஜென்ரல் கேண்டிடேட் இடபிள்யூஎஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ் டெஸ்ட். அட்வான்ஸ் டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 50 கொஸ்டின் இருக்கும். இதில் வந்து குவாலிஃபையிங் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து யூஆர் இடபிள்யூஎஸ் வந்து 30% வந்து மார்க் எடுக்கணும். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூடி வந்து 20% மார்க் எடுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இதில் செகண்ட் ஸ்டேஜ் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஸ்கில் டெஸ்ட் போவீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஸ்டைஃபண்ட்ரி ட்ரெயினி, சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் கேட் 1. இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்டு பர்சனல் இன்டர்வியூ. ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து உங்களுக்கு வந்து 2 ஹவர்ஸ் வந்து எக்ஸாம் நடக்கும். இதில் வந்து டோட்டலாக வந்து 120 கொஸ்டின். ஜென்ரல் இங்கிலீஷில் 20 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸில் 20 கொஸ்டின், குவான்டிட்டி ஆப்டிடியூட் 20 கொஸ்டின், ரெஸ்பெக்டிவ் டிசிப்ளினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 60 கொஸ்டின் வந்து உங்களுக்கு வரும். குவாலிஃபையிங் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து அதில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். கேண்டிடேட் ஆர்டர் இன் ஏஜ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டைஃபண்ட்ரி ட்ரெயினி எஸ்டிஇடிஎம், அதாவது வந்து ஆப்ரேட்டர் அண்டு மெயின்டனருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்டைஃபண்ட்ரி ட்ரெயினி கேட்டகரி 2வில் வந்து 2 ஸ்டேஜ் நடக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் 50 கொஸ்டின், செகண்ட் ஸ்டேஜில் 50 கொஸ்டின். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து 1 ஹவர் எடுக்கும். செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸில் வந்து 20 கொஸ்டின், சயின்ஸில் வந்து 20 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸில் வந்து 20 கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேஜ் 2 பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட ரெஸ்பெக்டிவ் டிசிப்ளினில் வந்து இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஆப்ரேட்டராக இருந்தால் 12th பேசிஸில் வந்து உங்களுக்கு வந்து 50 கொஸ்டின் வரும். இன்கேஸ் நீங்கள் ஐடிஐயாக இருந்தால் ஐடிஐ பேஸில் வந்து உங்களுக்கு வந்து 50 கொஸ்டின் வரும். ஸ்டேஜ் 2 தான் வந்து உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து அதில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸ்கில் டெஸ்ட் வந்து கோ நோகோ பேசிஸில் வந்து எடுப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அசிஸ்டன்ட் கிரேட் 1 ஹச்ஆர், எஃப்என்டே, சிஎம்எம் அண்டு ஸ்டெனோ கிரேட் 1 இவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரிலிம் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸில் வந்து 25 கொஸ்டினும், கம்ப்யூட்டர் நாலேஜில் வந்து 15 கொஸ்டினும், இங்கிலீஷில் வந்து 10 கொஸ்டின் வந்து கேட்பாங்களாம். அட்வான்ஸ் டெஸ்ட் வந்து அதே மாதிரி குவான்டிட்டி ஆப்டிடியூடில் 25 கொஸ்டின், கிரிட்டிக்கல் ரீசனிங் இதில் வந்து 25 கொஸ்டின், டோட்டல் வந்து 50 கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட் இருக்கீங்களோ அவங்க வந்து அப்ளை பண்ணுங்கள். லாஸ்ட் டேட் வந்து 27/12/2021.